ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மட்டன் 65 எப்படி பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் 65 செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் மட்டனில் இருக்க ஸ்மெல்லாம் போகும். அந்த மாதிரி வாஷ் பண்ணி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டுட்டு இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிட்டு 6 விசில் விட போகிறோம். ஏன்னா நார்மலாக நம்ம சிக்கன் 65யோ இல்லை சிக்கன் குழம்போ ஏதாவது செய்யும்போது சிக்கனை நம்ம வேக வைக்க தேவையில்ல. பட் ஆனால் மட்டன் செய்யும்போது மட்டனை வேக வச்சு தான் நம்ம செய்யணும். அப்போ தான் மட்டன் ஈஸியாக நம்மளால் சாப்பிட முடியும், சாஃப்டாக ஆகும். அந்த மாதிரி மட்டனை 6 விசில் விட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் பவுடர், மட்டன் மசாலா, சில்லி பவுடர், இது எல்லாத்துலேயுமே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு, இது நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்கு, எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் நம்ம மட்டனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. மூடி போட்டு வைங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துகிற போகிறோம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான மட்டன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.